சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் 1,15,00,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2,24,00,000 ரேஷன் அட்டைகள் உள்ள நிலையில் அதில் பாதி பேர் மட்டும் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளதால் திட்டத்தில் இணைக்கப்படாதவர்களிடமே திருப்பதி ஏற்பட்டது. செப்டம்பர் 15, 2024 அன்று மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டிலிருந்து சில மாதங்கள் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் அதன் பின்னர் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படவில்லை. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டமன்றத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அத்துடன் புதிய அறிவிப்புகளையும் மானிய கோரிக்கை மீதான விவகாரத்தில் அமைச்சர்கள் வெளியிடுவார்கள். அந்த வகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுவார் என்கிறார்கள். ஏனெனில் விண்ணப்பித்த அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் போது உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்த போது மகளிர் உரிமைத் தொகை பயனாளர்கள் அதிகாரப்பூர்வ அதிகரிப்பு குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. எனவே மானிய கோரிக்கை விவகாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு கட்டாயம் வெளியாகும் என்கிறார்கள். அவ்வாறு வெளியாகும் பட்சத்தில் இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுகவிற்கான ஆதரவு அலையை அதிகரிக்கும் என கணக்கு போடுகிறார்கள் திமுகவினர். எனவே புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள், நிராகரிக்கப்பட்ட என பலரும் திட்டத்தில் இணைய ஆர்வம் காட்டி வருவதால் இன்னும் சில தினங்களில் தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்கிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களை தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.